அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். என்ஆர்எல் அப்படின்னு சொல்லக்கூடிய நுமாலிகார் ரிஃபைனரி லிமிடெட் அந்த மத்திய அரசு நிறுவனத்தில் ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. 2 விதமான பதவிகளுக்கு அதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்ஆர்எல் அவங்களுடைய கெரியர் பேஜில் அதற்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின விவரங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2 விதமான பதவிகள் என்ன அப்படின்னு பார்த்தோங்க அப்படின்னாக்க கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி மற்றும் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் ட்ரெயினி அப்படிங்கிற மாதிரி 2 விதமான பதவிகளுக்கு மொத்தம் 98 காலி பணியிடங்கள் கொண்டு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு நிரந்தரமான மத்திய அரசு வேலை அப்படிங்கிற மாதிரி வெளியிட்டிருக்காங்க. நிறுவனத்தின் பெயர் நுமாலிகார் ரிஃபைனரி லிமிடெட் என்ஆர்எல் அதுதாங்க. வாங்க மற்ற விவரங்கள் பார்க்கலாம். 2 விதமான பதவிகள் சொல்லியிருந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட்டில் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினியில் சிவில் கேட்டகரியில் 4 காலி பணியிடங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினியில் மெக்கானிக்கல் ஃபீல்டில் 12 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினியில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அதுக்கு 10 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி எலக்ட்ரிக்கலுக்கு 10 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினிக்கு மெட்டாலஜிக்கு 2 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி கெமிக்கலுக்கு 53 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து கிராஜுவேட் இன்ஜினியர் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 1 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. இறுதியாக அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் ட்ரெயினிக்கு 6 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. மொத்தம் 98 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தது தான் பதவிகளின் பெயர் மற்றும் காலி பணியிடங்கள் இப்போ நம்ம பார்த்தோம். இந்த பதவிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 20/9/2025 செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 10/10/2025 அதாவது அக்டோபர் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்த போஸ்ட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி சிவிலுக்கு நீங்கள் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் பேச்சுலர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். பிடெக்கில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். மேற்கொண்டு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் அது மாதிரி எதுவும் வேண்டியதில்லை. நெக்ஸ்ட்டு கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி மெக்கானிக்கலுக்கும் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மேற்கொண்டு அனுபவம் வேண்டியதில்லை. நெக்ஸ்ட்டு கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினியில் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு பேச்சுலர் டிகிரி இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினியில் எலக்ட்ரிக்கலுக்கு பேச்சுலர் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி மெட்டலர்ஜிக்கு பேச்சுலர் டிகிரி இன் மெட்டாலஜி அதாவது மெட்டாலஜிக்கல் அண்ட் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்க அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி கெமிக்கல் அந்த இதுக்கு டிகிரி இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, இதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் பிடெக்கில் அந்தந்த கேட்டகரிக்கு உள்ள அந்த இதை கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் ட்ரெயினி அதுக்கு NET கேட் குவாலிஃபைடு ஃபஸ்ட் கிளாஸ் போஸ்ட் கிராஜுவேட் முடித்தவங்க அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் உள்வாங்கிக்கணும். இதில் இந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகபட்சம் 30 வயதுக்குள்ளே இருக்கணும். வயது தளர்வு உண்டு, நான் உங்களுக்கு அதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நோ எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த பதவிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அனுபவம் எதுவும் வேண்டியதில்லை. நீங்களால இந்த ஒரு நார்மலாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் சம்பளம் விகிதம் பார்க்கலாம். கிரேடு E2 50,000 1,60,000 E1 40,000 1,40,000 கொடுத்துருக்காங்க. இந்த E2 அப்படின்னு சொல்லக்கூடியது கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி போஸ்ட்டை குறிக்குங்க. கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி போஸ்ட்டுக்கு 50,000 1,60,000 வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க. அடுத்து E1 அதாவது அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் ட்ரெயினி அதற்கு 40,000 1,40,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. பிளேஸ்மெண்ட் அவங்களுடைய நிறுவனம் மத்திய அரசு நிறுவனம் அந்த என்ஆர்எல் இருக்குது இல்லையா, அவங்களோட நிறுவனங்கள் உள்ள லொக்கேஷனில் அவங்க உங்களுக்கு பணி வாய்ப்பு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், எப்படி உங்களை இதை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ இருக்குங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு பிறகு பர்சனல் இன்டர்வியூ வச்சு
இந்த போஸ்ட்டுக்கு உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. இதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் உண்டு. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. இது இல்லாமல் மற்ற கேண்டிடேட்ஸ் எல்லாருக்கும் 1000 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது இந்த 1000 ரூபாய் அப்ளிகேஷனை நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் உள்வாங்கிக்கணும். மற்ற விவரங்கள் எல்லாமே நம்ம இதில் பார்த்துட்டோம். வயது தளர்வு பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். அதில் பாருங்கள், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 வருடங்கள் வயது தளர்வு கொடுக்குறாங்க. ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்ஸ்க்கு 3 வருடங்கள் வயது தளர்வு கொடுக்குறாங்க. பிடபிள்யூடியில் யூஆர் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 10 வருடங்களும், பிடபிள்யூபிடியில் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 13 வருடங்களும், பிடபிள்யூபிடியில் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னாக்கா 15 வருடங்களும் உங்களுக்கு வயது தளர்வு கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்கள் வயது வரம்பை ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். வயது தளர்வு நீங்கள் செக் பண்ணாமல் அப்ளை பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டோம். நொமாலிகா ரிஃபைனரி லிமிடெட் NRL அந்த நிறுவனத்தில் இந்த 2 விதமான பதவிகளுக்கு எல்லா விவரமும் பார்த்துட்டோம். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் கெரியர் பேஜில் உங்களுக்கு அவைலபிளுக்கு லிங்க் கொடுத்துருவாங்க. இப்போது இன்றைக்கி டேட் வந்து 20/9/2025 தான் உங்களுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதனால் அந்த டேட்டுக்கு உங்களுக்கு அவங்க கெரியர் பேஜில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் அவைலபிள் ஆகிடும். நீங்கள் அதில் போய்ட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் இதில் இருக்கும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அந்த லிங்க்கும் அந்த கெரியர் பேஜ் லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். 20ஆம் தேதி போல் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நாங்கள் இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணிவிடுவோம். நீங்கள் அதில் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.